अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यग्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। மனுக்களை பத்தி சொன்னார். அதுல அதீத மனுக்கள் 7 பேர், இதுவரைக்கும் முடிந்திருக்கக்கூடியவர்கள் 6 பேர். இப்ப நடந்துட்டு இருக்கிறது 7வது மன்வந்தரம். அந்த மனுவை பத்தி சொல்லணும். இன்னும் வரக்கூடிய மனுக்களை பற்றியும் சொல்லுங்கோள்னு கேட்கிறார். அத த்விதீயோத்யாயாः மைத்ரேயாः प्रोक्तान्येतानि भवता सप्त मन्वन्तराणि वै भविष्याण्यपि विप्रऋषे ममाख्यातुं त्वमर्हसि. முடிந்தவைகளான மனுக்களை பத்தி தேவரீர் சாதித்தீர். பவிஷ்யங்களான வரக்கூடியதான மன்வந்தரங்களை பற்றியும் தேவரீர் அடியேனுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சின்றார். ஸ்ரீ பராசராக உடனே ஆரம்பிக்கிறார். சூரியஸ்ய பத்னி சம்ஞா பூத்தனயா விஸ்வகர்மணாः மனுர்யமோ யமீ சைவ ததபத்யானி வை முனே. இந்த மனுவுக்கு வைவஸ்வத மனு அப்படின்னு பெயர். விவஸ்வான்னா சூரியனுக்கு பெயர். கீதையிலேயே எம்பெருமான் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத் அப்படின்னு சொன்னார். விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், அந்த மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னார் அப்படின்னு நேற்று கூட பார்த்தோம். இக்ஷ்வாக்கு அவருடைய பெரிய பிள்ளை. விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத் இமம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜருஷ ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜருஷயோ விதுஹு அப்படின்னு பரம்பரையா வந்தது. சூரியனுக்கு கிடைச்சது. சூரியன் தன் பிள்ளை மனுவுக்கு சொன்னான், மனு தன்னுடைய பிள்ளை இக்ஷ்வாக்குவுக்கு சொன்னான் அப்படின்னு அந்த யோகத்தை பத்தி கீதையில காண்பிக்கிறார். அந்த மனு சூரியனுடைய பிள்ளையான காரணத்தினால சூரியனுடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். மனுக்களை பத்தி சொல்லும்போள்னு சொன்ன பொழுது 6 மணி ஆயிடுச்சு. அதாவது ஸ்வயம்புவ மனு முதல் மனு, ஸ்வாரோச்சிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு, சாக்ஷுஷ மனுன்னு 6 பேர் முடிஞ்சிருக்கு. இப்போ 7வதான மனு, அது வைவஸ்வத மனு, விவஸ்வானுடைய பிள்ளையான மனு. அத பத்தி சொல்ல போறார். சூரியஸ்ய பத்னி சூரியன் தான் விவஸ்வானான காரணத்தினால சூரியஸ்ய பத்னி சம்ஞா பூத்தனயா விஸ்வகர்மணாः. விஸ்வகர்மா தேவ சிற்பி. அந்த தேவர்களினுடைய சிற்பியான விஸ்வகர்மாவுக்கு ஒரு புள்ள, அவனுக்கு அவனுடைய பொண்ணு, அவனுக்கு அந்த விஸ்வகர்மாவுக்கு அவளுக்கு சம்ஞான்னே பெயராம். சம்ஞான்னா பெயர்னு அர்த்தம். அவளுக்கு சம்ஞான்னு பெயர். அவோ சூரியனுக்கு கொடுக்கப்பட்டாள். அதனால விஸ்வகர்மாவினுடைய பொண்ணான சம்ஞா சூரியனுடைய பத்னியானாள். அவள் மூலமாய் சூரியனுக்கு மனுர் யமோ யமி சைவ மனு யமன் யமி
அப்படின்னு 3 பேர் பிறந்தார்கள். மனு பதவியை அடைய போறான், ஆனா அவனுக்கு மனுன்னே சொல்லிட்டா என்று 3 அபத்தியங்கள், குழந்தைகள். மனு யமன்கிற 2 பொண்ணும், யமிங்கிறதான 2 பிள்ளையும், யமிங்கிறதான பொண்ணும் இருந்தா. असहन्ति तु सा भर्तुस्तेजश्छायां युयोजवै भर्तुशुश्रूषणेरण्यं स्वयं च तपसे ययौ. இந்த ஆத்துக்காரனுடைய அத்தியந்தமானதான சாயை, அத்தியந்தமானதான தேஜஸ், அதை தாங்க மாட்டாதவளாய் பர்த்துஹு அசஹந்தி தேஜாஹா, பர்த்துஹு கணவனினுடைய தேஜஸை அசஹந்தி தாழமாட்டாதவளாய். அவ்வளோ தேஜஸ்வியானதான சூரியனாச்சே, அவனோட கூட அந்த உஷ்ணத்தை தாழமாட்டாதவளாய். சாயாம் யுயோஜவை பர்த்து சுஷ்ரூஷனே, அந்த பர்த்து சுஷ்ரூஷனே தன்னுடைய ஆத்துக்காரினுடைய சுஷ்ரூஷணத்துக்கு, அவர் கூட்ட கேளுக்கு என்னன்னு கேட்டுன்னு பண்றதுக்கு சாயாங்கிறவளை நியமித்து விட்டு, இந்த சம்ஞா விஸ்வகர்மாவினுடைய பொண்ணு யமன், யமி, மனு இவாளினுடையதான அம்மா, அவோ ஸ்வயம் ச தபசே அரண்யம் யயௌ, காட்டுக்கு தபஸ் பண்றதுக்கு போயிட்டாள், இவருடைய தேஜஸை தாழ மாட்டாதவளாய். சம்ஞேயமித்யர்த்த அதார்க்கஸ்ச சாயாயாம் ஆத்மஜத்ரயம் சனைஷ்சரம் மனும் சான்யம் தபதீம் சாப்யஜீஜனத். அவ அந்த மாதிரி பண்ணினது சூரியனுக்கு தெரியாது. அந்த சாயாவை வச்சுட்டு போனாலே, அந்த சாயாங்கிறவ வேற ஒருத்தி தன்னுடைய ஆத்துக்காரி இல்லைன்னு தெரியாதான் அவளுக்கு, சூரியனுக்கு. அதனால சம்ஞேயமித்யதார்க்கஸ்ச, இவ சம்ஞாதான்னு நினைச்சிட்டு இருக்கானா. சம்ஞா இயம் நது சாயா அப்படின்னு தெரியாதவனாய், இது சாயா இல்ல சம்ஞா அப்படிங்கிறதான விஷயத்தை அறியாதவனாய், அவள் மூலமா சம்ஞான்னு நினைச்சிண்டு அவள் மூலமா 3 குழந்தைகளை பெற்றான். அதுல ஒரு பிள்ளைதான் சனைஷ்சரம், இன்னொரு பிள்ளையும், அதாவது சாயாவுக்கு சூரியன் கிட்ட இருந்து பிறந்த பிள்ளை கூட அப்புறமா மனுவாக ஆறுது. மனும் சான்யம் தபதீம் சாப்யஜீஜனத். தபதிங்கிறதான இன்னைக்கு நதி இருக்கு பாருங்க, தப்தி அப்படிங்கிறோமே, அந்த தபதி நதி, இது 3ஐயும் சாயா கிட்ட இருந்து பெற்றான். சாயாவை சம்ஞான்னு நினைச்சுட்டுதான் அவன் கூட போயிருக்கான். அதனால சனேஸ்வரன், இன்னொரு மனு, அதே மாதிரி இன்னொரு மனுவாக ஆக போகிறவன் அப்படின்னு அர்த்தம், அல்லது பழைய கல்பங்கள்ல மனுவாக இருந்தவன் அர்த்தம். தபதி அங்க யமன், மனு யமன் நதி, காலிந்தி, காலிந்திங்கிறது யமுனா. இங்க சூரியன் சனி, அவனுடைய சூரியனினுடைய இன்னொரு பையன் மனுவாக ஆனவன். அதை தவிர தபதிங்கிறதான ஒரு நதி. இது 3ஐயும் தபதி அப்படின்னால தபதி தீர்க்கம் ஸ்ரீலிங்கம், அதனால அது எப்பொழுதுமே உஷ்ணமா இருக்குங்கிறதுனால சூரியனினுடைய பொண்ணு அப்படிங்கிறது. சாயா சம்ஞா ததௌ சாபம் யமாய குபிதா யதா ததான்யேயமசௌ புத்திஹி இத்யாசீத்யம சூரியயோஹோ. ஒரு நாள் ஏதோ ஒரு பிரச்சனையில யமனுக்கு இவ சாபம் கொடுத்துட்டான். இந்த இவோ சாயா, அப்பதான் சூரியனும் யமனும் விழிச்சுக்கிறான். ஆஹா, இது நம்ம அம்மாவா இருந்தா அப்படி சாபம் கொடுக்க மாட்டாளே, வேற யாரோ. அப்பதான் இவ வேற ஒருத்தி சாயான்னு தெரிஞ்சிருந்தாளா. சாயா சம்ஞா ததௌ சாபம் யமாய குபிதா ததா யதா ததான்யேயமசௌ புத்தி. இவள் வேற ஒருத்தர். எப்போ அவ சாபத்தை கொடுத்தாளோ யமனுக்கு, அப்போதுதான் இது நம்ம அம்மா இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சது. நம்மளுடையதான ஆத்துக்காரி சம்ஞா இவ இல்லைன்னு இவனுக்கு தெரிஞ்சது, சூரியனுக்கு. அதாவது புத்திஹி ஆசீத் யமசூரியயோஹோ, இவள் இல்லை, சம்ஞா இல்லைங்கிறதான எண்ணம் உதித்தது. ததோ விவஸ்வானாக்ஷ்யாதாம் தயைவாரண்ய சம்ஸ்திதாம் சமாதி திருஷ்டியா ததிருஷே தாமஸ்வாம் தபசி ஸ்திதாம். அப்ப அடுத்த கேள்வி, நம்ம ஆத்துக்காரி சம்ஞா உண்மையிலேயே உண்மையான சம்ஞா எங்க போயிட்டாள் அப்படிங்கிறது. அதனால அவன் தன்னுடையதான அவளை இது பண்ணி பார்த்தான், கூப்பிட்டு பார்த்தான்.
ததோ விவஸ்வான் ஆக்கியாதாம் தயைவாரண்ய சம்ஸ்திதாம். காட்டுல இருக்கக்கூடியவளாகவும் அவ தபஸ் பண்ணிட்டு இருக்காள். சமாதி திருஷ்டியா ததிருஷே தாம் அஸ்வாம், ஒரு குதிரை ரூபத்துல தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறாள் தன்னுடைய ஆத்துக்காரி சம்யா அப்படின்னு தெரிஞ்சுட்டானா. சமாதி திருஷ்டியா ததிருஷே தாமஸ்வாம் தபசி ஸ்திதாம். ஓ குதிரை ரூபத்துல இருக்கா. அந்த காரணத்தினால வாஜிரூபதர சோத தஸ்யாம் தேவாவதாஸ்வினௌ ஜனயாமாச ரேவந்தம் ரேதசோந்தே ச பாஸ்கராஹ. பின்ன அவளை மறுபடியும் அழைச்சிட்டு வந்து அவ வந்து இதுவா இருக்காளே, குதிரையா இருக்காளே, அதனால குதிரை ரூபத்துல போய் தஸ்யாம் தேவாவதாஸ்வினௌ, அப்ப சூரியனும் அந்த குதிரை ரூபத்துல இருக்கக்கூடியதான சஞ்ஞாவுமாக சேர்ந்தார்கள். இவனும் சூரியனும் குதிரை ரூபத்துல போனான். அப்படி அதனாலே பிறந்தவர்கள் தான் ஜனயாமாச ரேவந்தம் ரேதசோந்தே ச பாஸ்கராஹ. அதுக்கு முன்னாடி தேவாவதாஸ்வினௌ, அஸ்வினி குமாரால் 2 பேர், அழகானவர்கள், தேஜஸுக்கு பெயர் போலவர்கள். அப்படிப்பட்டதான அஸ்வினி குமாரால் 2 பேரையும் ரேவந்தம் அப்படிங்கிறவனையும் அவன் குழந்தையாக பெற்றான். ரேவந்த்ன்றோம். ரேவந்தா அப்படிங்கிறது சூரியனுடைய ஒரு பிள்ளைக்கு பெயர். வாஸ்தவமான மனைவியான சம்ஞாவின் மூலமா பிறந்தவர்கள். சாயாவும் மனைவிதான். ஆனா சாயா இவளால விட்டு விட்டு போனவள், விட்டு விட்டு அனுப்பப்பட்டவள். அவ பேர் என்ன? சம்ஞாவினால. அதனால ரேவந்தம் ரேதசோந்தே ச பாஸ்கராஹ ஆனின்யே ச புனः சம்ஞாம் ஸ்வஸ்தானம் பகவான் ரவிஹி. கொஞ்ச நாள் ஆச்சு, அவளை மறுபடியும் சம்ஞாவை தன்னுடைய இடத்துக்கு அழைச்சு கொண்டு வந்தான். தேஜச சமனம் சாஸ்ய விஸ்வகர்மா சகாரஹ. அப்பயும் அவன் சொன்னான், நான் உங்களோட வரணும்னா இவ்வளவு தேஜஸ் என்னால தாங்கவே முடியாது அப்படின்னதுனால இவனுடையதான தேஜஸ, சூரியனினுடைய தேஜஸ குறைக்க ஆரம்பித்தாளாம். எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத சொல்ற. ஆனின்யேச்ச புனः சம்ஞாம் ஸ்வஸ்தானம் பகவான் ரவிஹி தேஜஸ சமனம் சாஸ்ய விஸ்வகர்மா சகாரஹ. சூரியனுடையதான திவ்ய தேஜஸ கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடை விஸ்வகர்மா பண்ணார் அப்படிங்கிறது. விஸ்வகர்மா என்பவன், விஸ்வகர்மாங்கிறது இவன் மாமனார், சூரியனுடைய மாமனார், அவன் பண்ணானாம். விஸ்வகர்மா சகாரஹ. அந்த தேஜஸ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சான். எவ்வளவு குறைச்சான் என்ன அப்படிங்கிறத காண்பிக்கிறார். பிரமமாரோப்ய சூரியம் து தஸ்ய தேஜோ வசாத்தனம் கிருதவான் அஷ்டமம் பாகம் சவ்யசாத யதவ்யயம் சவ்யசாத யதவ்யயம். இப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த சூரியனுடைய தேஜஸ் அत्यந்த அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால எது பண்றாரு? பிரமமாரோப்ய சூரியம் து தஸ்ய தேஜோ அவசாதனம். தேஜஸ குறைக்கிறத பண்ணாலாம். என்னாச்சு அது? கிருதவான் அஷ்டமம் பாகம் சவ்யசாதயதவ்யயம். அவன் 1/8 பகுதிய எடுத்து நான் மாமனார், இவன் சூரியனுடைய மாமனாரான விஸ்வகர்மா அதனுடைய தேஜஸை எடுத்துட்டான். ஆனால் சூரியனுடைய தேஜஸை எடுத்து என்ன பண்ணான்னார்? ராவண எஸ் கிருத்தவான் அஷ்டமம் பாகம் சது வியாசதயா வியம். பிரமமாரோப்ய சூரியம் தஸ்ய தேஜோவசாதனம் கிருத்தவான் அஷ்டமம் பாகம் சவ்யசாதயதவ்யயம். சவ்யசாதயத், அத சாத்தனம் பண்றது, அத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஆரம்பிச்சான். அது விஷ்ணத்தை இதுல பண்றதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம சாண பிடிக்கிற மாதிரி பண்ணணும்.
அதாவது சூரியனுடைய தேஜஸ குறைக்கிறான் விஸ்வகர்மா. யஸ்மாத் தத் வைஷ்ணவம் தேஜா சாதிதம் விஸ்வகர்மணா. சூரியன்கிறதே விஷ்ணுவினுடையதான ஒரு ஆகாரம் தானே. அப்போ விஷ்ணு தேஜஸ அவன் குறைச்சான், சாதனம் பண்ணான் அப்படிங்கிற காரணத்தினால யஸ்மாத் வைஷ்ணவ யஸ்மாத் வைஷ்ணவம் தேஜா சாதிதம் விஸ்வகர்மணா. விஸ்வகர்மாவினாலே எந்த விஸ்வகர்மணா அதனால எந்த ஒரு தேஜஸானது குறைக்கப்பட்டதோ ஜாஜ்வல்யமானம் அபதத் பூமௌ முனிசத்தமா. ஜாஜ்வல்யமானம் அபதத் தத் பூமௌ முனிசத்தமா. அப்படி அந்த தேஜஸ குறைச்சான் விஸ்வகர்மா. அது பிரகாசமானதான அந்த சிவனினுடைய இது சூரியனினுடையதான தேஜஸ கொஞ்சம் கொஞ்சமா அதை சாத்தனம் பண்றதுன்னா அத இது பிடிக்கிறதுன்றோம் பாருங்க, கத்திரிக்கோல் அருவாமனை எல்லாம் சாணம் பிடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணா அது என்ன ஆயிடுச்சுன்னு ஸ்வஷ்டைவ தேஜசா தேன விஷ்ணு சக்கரம் அகல்பயத்து. ஸ்வஷ்டாவே விஷ்ணுவினுடையதான அதுல இருந்து சக்கரம் வந்தது. அந்த சூரியனினுடைய உஷ்ணத்தை குறைச்சதுனால வந்ததுதான் சூரியன் இது பெருமாளினுடைய சக்கரம். திரிசூலம் செய்வ சர்வசிய எல்லாம் ஒரே கடத்துல இருந்து வந்தவைகள். சிபிகாம் தனதஸ்யச்சா அதுல இருந்து ஒரு சிபிகா வந்தது. அது வந்து இவனுக்கு போச்சு, யக்ஷனுக்கு. அவன் பேர் என்ன? சிபிகாம் தனதஸ்யச்ச. யக்ஷாலினுடைய தலைவன் தனதன் குபேரன், அவனுக்கு அது போச்சான். சிபிகான்னா பல்லக்கு. சக்திம் குஹஸ்ய தேவானாம். தன் கையில ஒரு சக்தி வந்தது, அந்த சக்திய மருமானாகிற சுப்பிரமணியனுக்கு கொடுத்தானாம். சக்திம் குஹஸ்ய தேவானாம் அந்நேஷாம் ச யதாயுதம். மற்ற தேவதைகளுக்கெல்லாம் எந்த வேளையில எந்த ஆயுதத்தை கொள்ளணும் அப்படிங்கிறதாக இருந்து கொண்டு, அந்நேஷாம் ச யதாயுதம் மற்றவர்களுக்கெல்லாம் எந்த வேளையில என்ன காரியத்தை பண்ணுவதற்கு தேவையானதான ஆயுதங்கள் உண்டோ அதுவைகளாக ஆச்சு. வருணனுக்கு பாசம்னு இருக்கு. இதெல்லாமே கூட அந்தந்த தேவதைக்கு, அதெல்லாம் இவன் கொடுத்ததான எம்பெருமானினுடையதான அனுகிரகம். எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படின்னா, பெருமாள் எப்படி அதெல்லாம் அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறார். எப்படி பண்ணார் அப்படின்னா, அந்த சூரியனுடைய தேஜஸை குறைச்சு அந்த ஜாஜ்வல்யமானதான அந்த பகுதிகளை எடுத்துண்டு தனக்கு ஒண்ணு மத்தவா எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்கிறார். அதுல ருத்ரனுக்கு ஒரு பகுதியை கொடுத்தார். தற்சர்வம் தேஜசா தேன விஸ்வகர்மா வியவர்தயத். சக்திங்கிற ஆயுதத்தை மன்மதனுக்கு, இவனுக்கு சிவனுடைய பிள்ளை முருகனுக்கு கொடுத்தார், சுப்பிரமணியனுக்கு, இப்படி எல்லாம் அவர் கொடுத்தார் மாமனார்காரர். தற்சர்வம் தேஜசா தேன விஸ்வகர்மா வியவர்தயத். ஆனா இது எல்லாவற்றையும் தன்னுடைய மகா தேஜஸ்னால விஸ்வகர்மா தேஜசா தேன விஸ்வகர்மா வியவர்தயத். छाया संज्ञा सुतो योसौ द्वितीय कथितो मनु. அப்படி அவருக்கு எல்லாருக்கும் தேவதைகளுக்கு எல்லாருக்கும் அந்த சாண பிடிக்கப்பட்டு உதிர்ந்ததான அந்த நெருப்பு கணங்களை கொண்டு சூரியன்றன யமனுக்கு எல்லாருக்குமா கொடுத்தார். அந்த பெருமாளே சக்கரத்தை அதுல இருந்து வாங்கிட்டார். ஸ்வஷ்டைவ தேஜசா ஜாஜ்வல்யமானமாபதத் பூமோ முனிசத்தமா. ஸ்வஷ்டைவ தேஜசா தேன விஷ்ணு சக்கரம கல்பயத். விஷ்ணு சக்கரம் கையில வச்சிருக்காரே, அந்த விஷ்ணுவினுடைய சக்கரத்திற்கு யதாயுதம் அதற்குரியதான மரியாதை உபச்சாரங்கள், அந்த மரியாதைகள் இவைகளோட கூடியதாய் தற்சர்வம் தேஜசா தேன விஸ்வகர்மா வியவர்தயத். அதுக்கப்புறமா பூமியில வந்திருக்க கூடியதெல்லாம், இவ்வளவு நாளா வந்திருக்க கூடியதெல்லாம் சத்வரஜ தமஸ்னால வந்திருக்கு. ஆனா இப்ப வரக்கூடியதெல்லாம் பெருமாள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னார், உன்னுடைய தேஜஸினாலே அவைகளை வைத்து விடுகின்றேன். முக தேஜஸ் காந்தி. அதனால இது வருமானா எதிர்பார்க்கல பலன் வராது. ஆனா அதனுடைய எஃபெக்டை குறைக்கும். எதிர்பார்க்க கூடியதான பலன் வரலன்னா கூட அவைகளினுடைய
சக்தியை குறைக்கக்கூடியது. எப்படி இவனுக்கு சூரியனுடையதான ஒரு தேஜஸை குறைச்சி பெருமாளுக்கு சக்கராயுதத்தை கொடுத்தான், ருத்ரனுக்கு திரிசூலத்தை கொடுத்தான், யமாதிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்தான், குபேரனுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தான், இப்படி எல்லாருக்கும் கொடுத்தான். முருகன் சுப்பிரமணியனுக்கு சக்திங்கிறத கொடுத்தான், சக்தி தரன்னு அவனுக்கு அதனால பெயர், சக்தி தரோபமம் அப்படின்னு. அதனால பூர்வ சாயா சம்ஞா சுதோ யோசௌ த்விதீய தத்சர்வம் தேஜசா தேன விஸ்வகர்மா வியவர்தயத். தன்னுடையதான சக்தியினால விஸ்வகர்மா சூரியனுடையதான தேஜஸ குறைச்சான். அதாவது விஸ்வகர்மாங்கிறவன் அந்த கைவேலைப்பாடெல்லாம் பண்ணக்கூடியவன், தேவர்களினுடைய சிற்பி. அப்ப சூரியனுடைய ஒவ்வொரு இடங்கள்ல அப்படி தட்டி அதை கொஞ்சம் தேஜஸ் குறைச்சி கொடுத்தான். ஏன்னா இந்த தேஜஸ் தாங்காம தானே என்னுடைய பொண்ணு இவனை விட்டுட்டு போனாள் அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் அவளை அழைச்சிட்டு வந்தான். அழைச்சிட்டு வந்த உடனே அவ அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு வேண்டியதை பண்றார். அதனால சூரியனுடைய தேஜஸ் கொஞ்சம் குறைஞ்சுது. அந்த தேஜஸ் குறைஞ்சிருக்க கூடியதுல இவன் தன்னுடைய தேஜஸ கொஞ்சம் சேர்த்து வைக்கிறான். இவன் தேவசிற்பியானதான விஸ்வகர்மா எப்படி சொல்றார்? தற்சர்வம் தேஜசா தேன விஸ்வகர்மா வியவர்தயத். அது எல்லாவற்றிலேயும் விஷ்ணுவினுடையதான சக்கரமாகட்டும் அல்லது இவன் கையில இருக்கக்கூடியதான முருகன் சுப்பிரமணியன் கையில இருக்கக்கூடிய சக்தி ஆகட்டும், இது எல்லாம் சூரியனுடைய ஒரு கண்டம், ஒரு துளி. ஆனா அதுல தன்னுடையதான தேஜஸையும் சேர்த்து வைத்தான், அதுகளுக்குரியதான ஒரு தேஜஸையும் சேர்த்து வைத்தான். छाया संज्ञा सुतो योसौ द्वितीयः कथितो मनुः पूर्वजस्य सहर्णोऽसौ सवर्णोऽसौ सावर्णिस्तेन कथ्यते. சாயாவினுடையதான் பேர் சாயா சம்ஞா அப்படின்னு பேர். சாயா என்கின்ற சம்ஞாவை உடையவள் அப்படிங்கிறது சாயான்னு சொல்லுவா, சாயா சம்ஞான்னு சொல்லுவா. கரண்டி பேருதா? छाया संज्ञा सुतो योसौ द्वितीयः कथितो मनुः. அப்போ தற்சர்வம் தேஜசா வியவர்தயத், அதுகளெல்லாம் தேஜஸ்னால வளர்த்தான். இப்போ அவளுக்கு சூரியாம்சமானதான ஒவ்வொரு தேவதைக்கு சூரியாம்சமானதான அந்த ஆயுதாதிகள் எல்லாம் வந்து சுதர்சனம், சக்கர, பெருமாளுக்கு சக்கரம் வந்தது சுதர்சனம், இவனுக்கு மருமானுக்கு பெருமாளுடைய மருமானுக்கு முருகனுக்கு சக்தி வந்தது. இந்த மாதிரி எல்லாம் அதுகள்ல தன்னுடைய தேஜஸையும் கொஞ்சம் முறை சேர்த்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சாவர்ணிஸ்து மனுர்யோசௌ மைத்ரேய பவிதா ததா. இப்ப கஸ்ய மன்வந்தரம் ஹேதத் சாவர்ணிக மதாஷ்டமம், அந்த மனுவினுடையதான காலம்தான் இது, அந்த வைவஸ்வத மனுவினுடைய காலம் இது. பூர்வஜஸ்ய சவர்ணோசௌ சாவர்ணிஸ்தேன கத்யதே. அந்த சூரியன் இவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, சாயாவினுடைய பிள்ளை. சாயா சம்ஞா சுதோ யோசௌ த்விதீயः கதிதோ மனுः. சாயாவுக்கு ஒரு பிள்ளை, அவன் இன்னொரு மனுன்னு சொன்னோமே, அவன் என்ன பண்ணான்னார், அவன் அண்ணாவ மாதிரி மனு ஆனான்ங்கிறதுனால இவனுக்கு சாவரணி மனு, அவன் அண்ணாவுக்கு நிகரானவன் அப்படிங்கிறதாக பெயர். சூரிய வம்சத்திலே 2 பேர், பிரியவிரத வம்சத்துல 4 பேர் பார்த்தோம். பிரம்மாவினுடைய குமாரன் ஒருத்தன், பிரியவிரதனினுடைய குமாரன் 4 பேர், 4 1 5. சாக்ஷுஷ மனுவை தனியா சொன்னார் 6. சூரியனுக்கு 2 மனுக்கள், 2 பிள்ளைகள் மனுவானவா சூரியனுடைய வம்சத்துல. அப்படி இந்த 8க்கு இந்த கணக்கு இது. அப்படி அவனுக்கு சாவரணி மனுன்னு பெயர். ஏன்னா சூரியனினுடைய பிள்ளை வைவஸ்வத மனுன்னு இவனு சொல்றான். அவனும் சூரியனினுடைய பிள்ளைதான், அதனால வைவஸ்வத மனு தான் அவனும். அதுல வித்தியாசத்தை எப்படி காண்பிக்கிறதுன்னு, அவன் அந்த சாயாவின் மூலமா சூரியனுக்கு பிறந்தானே, அந்த தபத்திங்கிறவளான நதியோட கூட. அவன் சனீஸ்வரனுடைய பிராத்தா, அவன் சாவரணி மனுன்னு பெயர். சாவரணின்னா நிகரானவன் அர்த்தம், சமமானவன் அர்த்தம். சவர்ண சமான வர்ணம். எல்லா தன்னுடைய மகாத்மியங்களாலேயும் மனுவுக்கு சமமானவன், அதாவது வைவஸ்வத மனுவுக்கு சமமானவன்கிறதுனால அவனுக்கு பூர்வஜஸ்ய சவர்ணோசௌ சாவர்ணிஸ்தேன கத்யதே.
தஸ்ய மன்வந்தரம் ஹேதத் சாவர்ணிகம் அதாஷ்டமம். அந்த வைவசுத மனுவினுடைய காலம் 7வது. இதுக்கு அடுத்தது அவனுடையதான பிராதா, அதாவது சித்தியினுடைய பிள்ளையாகணும், அப்பாவினுடைய இன்னொரு மனைவியானதான சாயாவினுடைய பிள்ளையான சனியினுடைய பிராத்தாவான தபதி நதிக்கு அண்ணாவாக இருக்கக்கூடிய மனு, அவன் 8வது மனுவாகுவான். ஹேதத் சாவர்ணிகம் அதாஷ்டமம். அப்ப வைவசுத மனு சாவர்ணிக மனு. வைவசுத மனு சூரியனுடைய பிள்ளை 7வது மனு, சாவர்ணிக மனு 8வது மனு. அவனுக்கு சாவர்ணிகன்னு ஏன் பெயர்னார்? அவனும் வைவசுதன் தான், ஆனால் அண்ணாவுக்கு நிகரானவன் அப்படிங்கிறதுனால சாவர்ணிகன், சமமானவன் அப்படிங்கிறதுனால சாவர்ணிக மனு அப்படின்னு பெயர். அதாஷ்டமம் தச்சுணுஷ்வ மகாபாக பவிஷ்யத் கதையாமிதே. அதுல இருந்து உனக்கு 8வது மனுல இருந்து 14 மனுக்களை பத்தியும் சொல்றேன் கேட்டுக்கோள் அப்படின்னு நேத்தி மாதிரி இப்போ மறுபடியும் அந்த மனு யாரு, அதுல தேவதைகள் யாரு, அதுல இந்திரர்கள் யாரு, அதுல இருக்கக்கூடிய ரிஷிகள் யாரு, சப்த ரிஷிகள், அந்த மனுவினுடைய குமாரர்கள் யாரு அப்படிங்கறத சொல்ல போறார். நேத்திக்கே நம்ம மனுவினுடையதான இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுவினுடையதான ரிஷிகள் எல்லாரையும் சொல்லிட்டார், பிள்ளைகள் எல்லாம் இக்ஷ்வாக்கு முதலியவர்கள் எல்லாம் பிள்ளைன்னு. அதனால இப்போ 8வது மனு வரக்கூடிய மனுக்கள்லேன்னு சொல்றார். சாவர்ணிஸ்து மனுர்யோசௌ மைத்ரேய பவிதா ததாஹ. எந்த ஒரு சாவர்ணி மனுவாக ஆக போகிறானோ, சுதபாஷ்சாமிதாபாஷ்ச முக்கியாஷ்சாபி ததாசுராஹ. சுதபாஹ அமிதாபாஹ முக்கியாக அப்படிங்கிறதான ரூபத்துல தேவதைகள் இருப்பார்கள். தேஷாம் கணாஷ்ச தேவானாம் ஏகைகோ விம்சதா ஸ்மிருதாக. அந்த தேவர் கூட்டங்கள் ஒவ்வொன்றுத்திலேயும் 20 இருக்கும், 20 தேவதைகள் இருக்கும். சப்தரிஷீன் அபி வக்ஷ்யாமி பவிஷ்யான் முனி சப்தம. பின்னாடி வரக்கூடியதான இந்த மனுவினுடைய காலத்தினுடையதான சப்தரிஷிகளை உனக்கு சொல்றேன். தீப்திமான் காலவஹ ராமஹ கிருபோ திரௌணிஸ்ததா பராஹ மத்புத்ரஸ்ச ததா வியாசஹ ரிஷ்யசுங்கஸ்ச சப்தமாஹ. தீப்திமான் காலவ மஹர்ஷி ராமஹ கிருபஹ திரௌணிஹி மத்புத்ரஸ்ச வியாசஹ ரிஷ்யசுங்கஸ்ச சப்தமாஹ. இந்த 7 பேரும் ரிஷிகளாக இருப்பார்கள் பின்னாடி வரக்கூடியதான அந்த மனுவுக்கு, மனுவினுடைய காலத்துல. தீப்திமான் காலவஹ ராமஹ கிருபஹ துரோணனினுடைய பிள்ளை அஸ்வத்தாமா மத்புத்திரமாகிறதான வியாசன் ரிஷசுங்கர் என்று 7 ரிஷிகள் இருப்பார்கள். ரிஷசுங்கஸ்ச சப்தமாஹ. விஷ்ணு பிரசாதாத் அனகஹ பாதாளாந்தரகோச்சராஹ விரோச்சன சுதஸ்தேஷாம் பலிரிந்திரோ பவிஷ்யதி. அதானே, விஷ்ணு பிரசாதாத் அனகஹ பாதாளாந்தரகோச்சராஹ விரோச்சன சுதஹ பலிஹி இந்திரஹ பவிஷ்யதி. அந்த 8வது மனுவினுடைய காலத்துல, சாவரணி மனுவினுடைய காலத்துல இந்திரனாக யார் இருக்க போறாள் அப்படின்னா இந்த மகாபலி சக்கரவர்த்தி இருக்க போறார். விஷ்ணு பிரசாதாத் அனகாஹ குற்றமற்றவனும், அனகாஹ பாதாளாந்தர கோச்சராக கீழ் பாதாள லோகத்துக்கு அனுப்பப்பட்டவனும், அப்படிப்பட்டதான பலியானவன் இந்திரஹ பவிஷ்யதி. அந்த இந்திரனுடைய குதிரைகள் விராஜஸ்சோர்வரீவாம்ஸ்ச நிர்மோகாத்யாஸ்ததா பரே சாவர்ணேஸ்து சமோஹ மனோஹ புத்ராஹ பவிஷ்யந்தி நரேஸ்வராஹ. சாவர்ணி மனுவினுடையதான பிள்ளைகளாக இந்த 10 பேரும் இருப்பார்கள். விஷ்ணு பிரசாதானகா விராஜாஹ உர்வரீவான் நிர்மோகாத்யாஸ்ததா பரே சாவர்ணேஸ்து மனோஹ புத்ராஹ பவிஷ்யந்தி நரோத்தமாஹ நரேஸ்வராஹ. அப்படி சாவர்ணி காலத்துல மனுவினுடைய பிள்ளைகளே கூட ரிஷிகளாக ஆகுவார்கள். நவமோ தக்ஷசாவர்ணிஹி பவிஷ்யதி புனஸ்தனு முனே தனுஹு.
विराजश्चोर्वरीवांश्च निर्मोकाद्यास्तथा परे सावर्णेस्तु मनो पुत्रा भविष्यन्ति नरेश्वराः அப்படின்னு அவனுடைய காலத்துல இருக்கக்கூடியதான பிள்ளைகள் சூரியனாக அது சூரியன்கிற இந்திரனாக பலி சக்கரவர்த்தி இருக்க போறான் அப்படிங்கறதான அந்த சாவரணிய மனு அப்படிங்கிறத பத்தி சொல்லிட்டு 8வது மனு வைவசத மனு 7வது 8வது சாவரணி மனு நவமோ தக்ஷசாவர்ணிர் பவிஷ்யதி முனே மனுஹு அடுத்தது தக்ஷசாவரணி அப்படிங்கிறவன் மனுவாக ஆகுவான் பாராமரீச்சி கர்ப்பாஷ்ச சுதர்மாணஷ்ச ये ते त्रिधा भविष्यन्ति तथा देव केकैको द्वादशो गणाः இப்போ நவமோ தக்ஷசாவரணி அந்த காலத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் யாரு பாரா மரீச்சி கர்ப்பாஷ்ச பாராக மரீச்சி கர்ப்பர்கள் சுதர்மாக்கள் அப்படிங்கறதான பெயர்ல தேவர்கள் எல்லாம் ஒவ்வொரு துவாதசோ கணாகா 12 தேவதைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தேவதை அந்த பெருந்தேவதை தான் அங்க இதுக்கெல்லாம் எதுவா இருந்தாலும் நம்ம அனுகிரகம் பண்ணறதுக்கோ நிகிரகம் பண்ணறதுக்கோ எல்லாம் அழிச்சின் போகப்படுவது அப்படிங்கிறது இப்படி தேவதைகள் யாரா இருக்க போறா அடுத்த மனுல அப்படின்னு அதாவது அடுத்த மனுவுக்கும் அடுத்த மனு அது பாரா மரீச்சி கர்ப்பாஷ்ச பாரா அப்படின்னு ஒருத்தர் மரீச்சி கர்ப்பர்னு ஒருத்தர் சாவரணி அப்படின்னு பெயர் சுதர்மாணஷ்ச தே த்ரிதா பவிஷ்யந்தி ததா தேவோ ஹேகைகோ துவாதசோ மதாः அந்த மாதிரி ஒரே தேவதையே தன்னை 12 பிரித்து கொண்டிருக்கின்றான் தேஷாம் இந்திரோ மகாவீரியோ பவிஷ்யத் நகுலோ த்விஜாः அவர்களினுடைய காலத்துல அந்த இந்திரனாக இருந்தவன் யாரு அவனுக்கு இந்திரனா இருக்கக்கூடியவனுக்கு உபகாரம் பண்ணது மற்றும் இல்ல அதுக்கு மேல அவன் தேஷாம் இந்திரோ மகாவீரியோ பவிஷ்யத் அத்புதோ த்விஜ அவன் பிள்ளையாக அதாவது மனுவாக அடுத்ததுல இருப்பான் அந்த மனுவினுடைய காலத்துல இவர்கள் எல்லாம் இந்திரனாக இருப்பார்கள் இவர்கள் எல்லாம் ரிஷிகளாக இருப்பார் யார் யார் அப்படின்னார் சமனோ துதிமான் பவ்யா இதெல்லாம் பெயர் வசுர் மேதாதிசி ததா வசூன்னு ஒருத்தர் மேதாதிசின்னு ஒருத்தர் தேஷாம் இந்திரோ மகாவீரியோ பவிஷ்யத் அத்புதோ த்விஜ இந்திரனாக அத்புதம்னு பெயர் கொண்டவன் இருப்பான் அதெல்லாம் வெறும் ரிஷிகளினுடைய பெயர் சமனோ ஜுதிமான் பவ்யோ வசுர் மேதாதிசி ததா இந்த பெயர்ல இருக்கக்கூடியவர்கள் ஜோதிஷ்மான் சப்தம சத்ய தத்ரை தேச்ச மகர்ஷயாக 7 மகர்ஷிகள் சவனன் துதிமான் பவ்யன் வசு மேதாதிசி ஜோதிஷ்மான் சத்யன் என்று 7 ரிஷிகள் இருப்பார்கள் धृतकेतुर दीप्तिकेतु पंचहस्त निरामयौ पृथुश्रवायाद्यश्च तया दक्षसावर्णिकात्मजाता तया तथा दक्षसावर्णिकात्मजाः இதுல புஸ்தகத்துல பிரிண்ட் சரியாவே இல்ல धृतकेतुर दीप्तिकेतु पंचहस्त निरामयौ ऋतुश्रवाद्याश्च तथा தக்ஷசாவர்ணிகாத்மஜாக அந்த தக்ஷசாவர்ணியினுடைய காலத்துல அவனுடைய பிள்ளைகளா திருத்தகேது தீப்திகேது பஞ்சஹஸ்தி நிராமயன் முதலியவர்கள் எல்லாம் ऋतुश्रवाश्च तथा தக்ஷசாவர்ணிகாத்மஜாக அடுத்தது 10வது மனு 14 மனு இருக்கு தசமோ பிரம்மசாவர்ணி தக்ஷசாவர்ணி ஆச்சு அடுத்தது பிரம்மசாவர்ணிய சொல்றார் ஒரே दक्षसावर्णिकात्मजाः दशमो ब्रह्मसावर्णिः 7 இன்னைக்கு இருக்கக்கூடியதான வைவசத மனு 8 அந்த சனீஸ்வரனுடைய பிராத்தாவா சூரியனுடைய பிள்ளையே அதனால அவனுக்கு சாவரணி மனுன்னே பெயர்
9 தக்ஷசாவரணி, 10வது மேல காண்பிக்கிறார். தசமோ பிரம்மசாவரணிஹி, பிரம்மசாவரணின்னு பெயர். பவிஷ்யதி முனே மனு சுதாமானோ விஷுத்தாஸ்ச சதசங்கியாஸ்ததா சுராஹ. சுதாமாக்கள் விஷுத்தர்கள்ங்கிறதாக நூற்றுக்கணக்கிலே தேவதைகள் இருக்கிறார்கள் அந்த காலத்துல. தேஷாம் இந்திரஸ்ச பவிதா சாந்திர் நாம மகாபலாஹ. சாந்திங்கிற பெயர் கொண்டதான ஒரு மகாபலிஷ்டனானவன் அப்பொழுது இந்திரனாக இருப்பான். சப்தரிஷயோ பவிஷ்யந்தி ஏததாத்தான் ஸ்ருணுஷ்வஹா. அப்ப யார் சப்தரிஷிகளா இருப்பாளோ அவளை பத்தி நான் சொல்றேன், கேட்டுக்கொள். அவிஷ்மான் சுக்ருதா சத்யா தபோமூர்த்தி ததா பராஹ. நாபாகோ பிரதிமௌஜாஸ்ச சத்யகேதுஸ்ததைவ ச. அவிஷ்மான் சுக்ருதன் சத்யன் தபோமூர்த்தி நாபாகன் சத்யகேது அமிதௌஜாஹ அப்படின்னு இவா எல்லாரும் சப்த ரிஷிகளாக பிரம்மசாவரணி காலத்துல இருப்பார்கள். சுக்ஷேத்ர அவனுடைய பிள்ளைகள் சுக்ஷேத்ரோத்தமௌஜாஸ்ச பூரிஷேணாதயோ தச பிரம்மசாவரணி புத்திராஸ்து ரக்ஷிஷ்யந்தி வசுந்தராம். அந்த பிரம்மசாவரணியனுடையதான பிள்ளைகளாக சுக்ஷேத்திரன், உத்தமௌஜன், பூரிஷேணன் அப்படிங்கிறதாக ஒரு 10 குமாரர்கள் இந்த பூமியை பரிபாலனம் பண்ணுவார்கள். இது பிரம்மசாவரணி. நேற்றுக்கு 6 பார்த்தோம், இன்னைக்கு 7வது நாம வைவசுத மனு, 8வது சாவரணி மனு, 9வது தக்ஷசாவரணி மனு, 10வது பிரம்மசாவரணி மனு. அடுத்தது 11 ஏகாதச பவிதா தர்மசாவரணிகோ மனுஹு. தர்மசாவரணி அப்படிங்கிறவதான ஒரு மனு இருப்பார். விஹங்கமாக காமகமாக நிர்வாணாருச்சயஸ்ததா கணாஸ்த்வேதே ததா முக்கியா தேவானாம் ச பவிஷ்யதாம். விஹங்கமர்கள், காமகர்கள், நிர்வாணர்கள், ருச்சிகள் அப்படிங்கிறதான ஒரு கூட்டங்கள் தேவர் கூட்டங்களாக அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படும். ஏகைகஸ்திரிம்சகஸ்தேஷாம், ஒவ்வொன்றுலயும் 30 தேவதைகள் இருப்பாளா. கணச்சேந்திரஸ்ச வை புருஷா. அப்போ இந்திரனுக்கு பெயர் புருஷா அப்படிங்கிறதாக இருப்பான். புருஷா என்பவன் இந்திரனாக இருப்பான். அப்புறமா நிஸ்வரஸ்சாக்னிதேஜாஸ்ச அபுஷ்மான் கிருணிசாருணிஹி கிருணிராருணிஹி ஹவிஷ்மான் அனகஸ்சைவ பாவ்யா சப்தர்ஷயஸ்ததா. நிஸ்வரன், அக்னிதேஜன், வபுஷ்மான், கிருணி, ஆருணிஹி, அவிஷ்மான், அனகன் அப்படிங்கிறதான 7 பேர். பாவ்யாக சப்தர்ஷயாக அந்த தர்மசாவரணி காலத்துல சப்தரிஷிகளாக இருப்பார்கள். சர்வத்ரக சுதர்மாச்ச தேவானீகாதயஸ்ததா பவிஷ்யந்தி மனோஸ்தஸ்ய தனயா பிருத்திவீஸ்வராः. அந்த மனுவினுடையதான பிள்ளைகளாக சர்வத்ரகன், சுதர்மா, தேவானீகன் அவர் அப்படிங்கிறவெல்லாம் அவனுடைய பிள்ளைகளா இருப்பா. அதாவது தர்மசாவரணியினுடைய பிள்ளைகளா இருக்கிறவா பூமியை பரிபாலனம் பண்ணுவான்னு அர்த்தம். தனயா பிருத்திவீஸ்வராः. ருத்ரபுத்திரஸ்து சாவரணிர் பவிதா துவாதசோ மனுஹு. 12வதா ருத்ரபுத்திரன் இருப்பான். அவன் எப்படிப்பட்டவன்? ருத்ரபுத்திர சுசாவரணிர் பவிதா துவாதசோ மனுஹு ரிதுதாமா சதத்ரேந்திரோ பவிதா ஸ்ருணுமே சுரான். ரிதுதாமா அப்படிங்கிறவன் அந்த காலத்துல இந்திரனாக இருப்பான். ஹரிதா ரோஹிதா தேவா ததா சுமனசோ த்விஜ சுகர்மாண சுராபாஹ்ச தசகா பஞ்சவைகணாஹ. 5 கணங்கள், ஹரிதர்கள், ரோஹிதர்கள், தேவர்கள், சுமனசர்கள், சுகர்மாக்கள் அப்படின்னு 5 கணம். ஒவ்வொன்றுத்திலேயும் 10 இவா இருப்பா. சுகர்மான சுராபாச்ச தசகாஹ பஞ்சவைகணாஹ. 10 பேரை கொண்டிருக்கக்கூடியதான ஒவ்வொன்றுத்திலேயும் 5 கணங்கள். அப்படி அதெல்லாம் தர்மசாவரணி காலத்து கணங்கள். தபஸ்வி இதெல்லாம் நித்தியமா இருக்கக்கூடிய தேவதைகள். நாம தான் இங்க செத்து போனோம்னா அதுக்கப்புறமா இப்ப சொர்க்கத்துக்கு போறோம் அப்படிங்கிறோம். சொர்க்கம்னா விஷ்ணு லோகம்.
அப்படி நாம அங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம சில பேர்ல நித்தியமாவே தேவதைகளா இருக்காள் அப்படிங்கிறார். ருத்ரபுத்திரஸ்து சாவர்ணி பத்வா பவிதா துவாதசோ மனுஹு கிரதுதாமா ச சத்யேந்திரஹ பவிதா ஸ்ருணுமே சுரான். இவர்கள் எல்லாம் தேவதைகளாக இருப்பார்கள் அந்த காலத்திலே. யார் யாரு? ருத்ர புத்திராக சாவர்ணிர் பவிதா துவாதசே மனுஹு. அந்த ருத்ரபுத்திரன் ஆகிறதான சுப்பிரமணியன் அப்போ 12வது இதுல அது ருத்ரபுத்திரஸ்து சாவர்ணிர் பவிதா துவாதசோ மனு. சுப்பிரமணியன்னு சொல்லல, அவன் ருத்ரபுத்திரன் ஒருத்தன், அவன் 12வது மனுவா இருப்பான். ரிதுதாமா சதத்ரேந்திரஹா. ரிதுதாமாங்கிறவன் அப்பொழுது இந்திரனாக இருப்பான். தேவதைகள் யார் யாருன்னார்? ஹரிதா ரோஹிதா தேவாஸ் ததா சுமனசோ த்விஜ சுகர்மான சுராபாஷ்ச தசகா பஞ்சவை கணாக. ஒவ்வொரு கணத்திலேயும் 5 பேர் இருக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி தசகாக 10 கணங்கள் இருக்கின்றன. என்னென்ன? ருத்ரபுத்திர சாரணி பவிதா துவாதசோமனு கிரதுதாமா தேவேந்திரா பவிதா ஹரிதா ரோஹிதா தேவாக என்று பலகைப்பட்டதான இவர்களை பத்தியும் சொல்லியாச்சு, தேவர்களினுடைய கூட்டத்தையும். தபஸ்வி சுதபாஸ்சைவ தபோமூர்ஜித தபோமூர்த்தி தபோரதி ததோ திருதிர் தபோதிருதிர் தியுதிஷ்சான்யः சப்தமஸ்து தபோதனः சப்தர்ஷயஸ்திமே தஸ்ய புமானப்பி நிபோதமே. இதற்கு முன்னாடி எத்தனையோ ரிஷிகள் அவளை பற்றியெல்லாம் வந்திருக்கும். அவளை பற்றியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனால் நான் இப்ப சொல்லியிருக்கல சம்க்ஷேபதாக தபஸ்வி சுதபாஸ்சைவ தபோபூமூர்த்திர் மூர்த்திஸ்தயோ ரதி. அவளிடமிருந்து தனக்கு ரதி கிடைக்காதுங்கிறது அறிந்து கொண்டதான் இந்திரனானவன் தனக்கு வசதியானதான இந்த இவைகளை எல்லாம் ஏற்பாடு பண்ணான். தபஸ்வி சுதபாஸ்சைவ தபோ மூர்த்திஸ்தபோ ரதி தபோ திருதிர் தியுதிஷ்சான்ய சப்தமஸ்து தபோதனா சப்தர்ஷயஸ்திமே தஸ்ய புத்திரானபி நிபோதமே. அந்த ருத்ரசாவரணியினுடையதான காலத்துல இந்த ரிஷிகள் 7 பேர், அவனுடைய புத்திர சந்ததியை சொல்றேன். தேவவான் உபதேவஸ்ச தேவஸ்ரீ தேவஸ்ரேஷ்டாதயஸ்ததா மனோஸ்தஸ்ய மகாவீர்யா பவந்தி சுதா பவிஷ்யந்தி சுதா நிருபா. அந்த மனுவினுடையதான சிறந்ததான ஆட்சி காலத்திலே இவர்கள் எல்லாம் அவனுடைய பிள்ளைகளாக வந்து தர்மத்தை பரிபாலிப்பார்கள். தேவகன் உபதேவன் உபதேவஸ்ச தேவஸ்ச வெறும் தேவன்னே அஷ்டமராமையா தேவஸ்ரேஷ்டாதயஸ்ததா மனோஸ்தஸ்ய மகாவீர்யாக. அந்த மகாவீரியர்களான அந்த குழந்தைகள் அவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் மனுக்க இதுவா இருப்பார். தபஸ்வி சுதபாஸ்சைவ தபோ மூர்த்திஸ்தபோ ரதிஹி தபோ திருதிர் தியுதிஷ்சான்ய சப்தமஸ்து தபோதனः சப்த ரிஷயஸ்விமே. 7 ரிஷிகள் இவர்கள் தான். அவனுடைய பிள்ளைகள் தேவவான் உபதேவஸ்ச தேவஸ்ரேஷ்டன் முதலியவர்கள் அந்த மனுவினுடையதான மகாவீரியர்களான புத்திரர்கள், பூமி பரிபாலனத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு. அடுத்தது அந்த ருத்ரசாவரணி ருத்ரபுத்திரனாகிறவனுடையதையும் சொல்லியாச்சு. அடுத்தது திவஸ்பதிர் மகாவீரிய தேஷாம் இந்திரோ பவிஷ்யதி 33 விபோ இல்ல 13 ருச்சிர்நாமா பவிஷ்யதி முனே மனுஹு. 13வதாய் ருச்சிங்கிறவன் மனுவாக ஆகுவான். அவன் காலத்துல சுத்ராமானா சுகர்மானா சுதர்மானா அப்படிங்கிறதாக தேவானாம் வை கணாக தேவகணங்கள். வாஸ்தவத்துல இது எல்லாமே தேவர்களினுடைய ஒரு பெயர். சுதர்மா அப்படின்னு தேவசபாவுக்கு பெயர். சுகர்மானஹா அப்படின்னு நல்ல கர்மாக்களை பண்றவர்கள் அர்த்தம். இப்படியான ஒரு தேவ கூட்டமானது அப்பொழுது இருக்கும் 13வது மனுவினுடைய காலத்துல.
திவஸ்பதிர் மகாவீரியஸ்தேஷாம் இந்திரோ பவிஷ்யதி. திவஸ்பதிங்கிறதான மகாவீரியன் அவருக்கு அந்த காலத்துல இந்திரனாக இருப்பான். நிர்மோக தத்துவதர்ஷீச்ச நிஷ்பிரகம்பியோ நிருத்சுகா திருதிமான் அவ்யயஸ்சான்ய சப்தம சுதபா முனிஹி சப்த ரிஷயஸ்திமே தஸ்ய புத்திரானபி நிபோதமே. இவா சப்த ரிஷிகள். நிர்மோக, தத்துவதர்ஷி, நிஷ்பிரகம்பியா, நிருத்சுகா, திருதிமான், அவ்யயாக, அடுத்தது சப்தம சுதபா அப்படிங்கிறதான 7 முனிவர்கள் சப்த ரிஷிகளாக இருப்பார்கள் அந்த ருச்சியினுடையதான மன்வந்தரத்திலே. அப்ப அவருடைய பிள்ளைகள் யாரு அப்படிங்கறது சொல்றேன். புத்திரானபி நிபோதமே சித்திரசேன விசித்ராத்யாக பவிஷ்யந்தி மஹீக்ஷிதாக அப்படின்னு சித்திரசேனன், அதே மாதிரி விசித்ரன் முதலியவர்கள் எல்லாம் அவனுடைய பிள்ளைகளா இருப்பாள் அப்படின்னு 13 மனுவாச்சு. 14வது மனு, கடைசி மனு, பௌமச்சதுர்தசாத்திர மைத்ரேய பவிதா மனு. பௌமன்னு ஒருத்தன், சுச்சிரிந்திர சுரகணா, சுச்சின்னு அப்ப இந்திரனா இருப்பான். சுரகணான் பஞ்சஸ்ருணுஷ்வதான், யாரு தேவதைகளா இருப்பா? 5 பேர். சாக்ஷுஷாச்ச பவித்ராச்ச கனிஷ்டா பிராஜிகாஸ்ததா வாசா விருத்தாச்ச வை தேவாஹ. சாக்ஷுஷர்கள், பவித்ரர்கள், கனிஷ்டர்கள், பிராஜிகர்கள், வாசா விருத்தர்கள்ங்கிறவா. சப்தர்ஷீனபி மே ஸ்ருணு, அவளுடைய சப்தர்ஷிகளை சொல்றேன். அக்னிபாகு, சுச்சிஹி, சுக்ரா, மாகதா, அக்னித்ரா, யுக்தஸ்ததா ஜிதஸ்சான்யோ மனுபுத்ரானத ஸ்ருணு. இந்த 7 பேர் ரிஷிகள். அக்னிபாகு, சுச்சிஹி, சுக்ரர், மாகதா, அக்னித்ரா, யுக்தா, அஜிதா, இது 7 பேர். அவருடைய பிள்ளைகள் யாரா இருப்பான்? அந்த 14வதான பௌம மனுவினுடையதான அந்த மன்வந்தரத்துல அவனுடைய பிள்ளைகளா யார் இருப்பாள் அப்படின்னார். ஊரு கம்பீர புத்தியாத்யா மனோஸ்தஸ்யா சுதா நிருபாஹ. ஊரு கம்பீரன் முதலியவர்கள் எல்லாம் அவனுடைய பிள்ளைகளா இருப்பார்கள். கதிதா முனிஷார்தூல பாலயிஷ்யந்தே மஹீம், எவர்கள் பூமியை காப்பாற்றுவார்களோ பாலயிஷ்யந்தே மஹீம். சதுர்யுகாந்தே, இப்படி 14 மனுக்களை சொன்னார். முதல்ல நாம சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான நேற்று சொன்னதான 6 மனுக்கள், இன்னைக்கு 7வது மனுவினுடைய வைவசத்த மனு, அதுக்கப்புறமா சாவரணி மனு, தக்ஷ சாவரணி மனு, பிரம்ம சாவரணி மனு, தர்ம சாவரணி மனு, 2 பேர். ருச்சின்னு ஒருத்தர், பௌமன்னு ஒருத்தர். இவா 7 பேர். அவ காலத்துல இருக்கக்கூடியதான தேவதைகளினுடைய கூட்டம், அந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்திரனினுடையதான நாம, சப்த ரிஷிகளினுடைய பெயர்கள், அந்தந்த மனுவினுடைய குமாரர்கள், அவளை கொண்டு அந்த காலத்துல பூமி ஆகிறது அப்படிங்கிறதாக 14 பேரையும் சொன்னார். இப்ப சொல்லி என்ன முடிக்கிறார்? சதுர்யுகாந்தே வேதானாம் ஜாயதே கில விப்ளவாஹ பிரவர்த்தயந்தி தானேத்ய புவம் சப்தர்ஷயோ திவாஹ. இந்த சதுர்யுகமும் ஒரு முறை போயிட்டு வந்த உடனே இந்த வேதங்கள் எல்லாம் சதுர்யுகாந்தே வேதானாம் ஜாயதே விப்ளவாஹ. சதுர்யுகமும் முடிகிற பொழுது அதனுடைய முடிவுல வேதத்திற்கு ஒரு கஷ்டமானது வரும், நீக்கம், துக்கமானது வரும். அந்த வேதத்தை மறுபடியும் உத்தரணம் பண்ணதுக்காக அந்தந்த ரிஷிகள் இருப்பார்கள். அவர்கள் தான் இந்த ரிஷிகள், சப்த ரிஷிகள்னு சொல்லப்படுபவர்கள். பிரவர்த்தயந்தி தானேத்ய புவம் சப்தர்ஷயோ திவாஹ. தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த சப்த ரிஷிகள் எல்லாம் அந்த மாதிரி லுப்தமாக போகக்கூடியதான சதுர்யுகாந்தத்துல லுப்தமா போகக்கூடிய வேதத்தை அவளுக்கு உணர்த்துவார்கள். சதுர்யுகாந்தே வேதானாம் ஜாயதே கில விப்ளவாஹ பிரவர்த்தயந்தி தானேத்ய புவம் சப்தர்ஷயோ திவாஹ. சொர்க்கலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து அவர்கள் இந்த மாதிரியாக உபகாரம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறார். கிருதே கிருதே ஸ்மிருதே விப்ர பிரணேதா ஜாயதே மனுஹு. முதல்ல இந்த மனுவ இவர் கிருதே கிருதே ஸ்மிருதே விப்ர ஜாயதே
பிரேம பிரணேதா ஜாயத்தே மனு. மனுவானவர் ஒவ்வொரு ஒவ்வொரு கிருத்த யுகத்திலேயும் ஸ்மிருதேகே அவளை எண்ணி பார்க்கறதுனால நம்மளுக்கு கெடுதலை கொடுக்கறது இல்லை. கிருத்தே கிருத்தே ஸ்மிருதேரியத்ர விப்ர பிரணேதா ஜாயத்தே மனு. ஒவ்வொரு காலத்திலேயும் எந்த ஒரு மனுவானவன் உண்டோ அவ தேவா யஜ்ஞ புஜஸ்தான்யே, தேவர்களோ யஜ்ஞ புஜஸ்தே யாகத்தை உண்ணக்கூடியதான தேவர்கள் விசேஷனம். அது தேவா யஜ்ஞ புஜஸ்தே து யாவன் மன்வந்தரம் து தத். அவ அந்தந்த மன்வந்தர காலம் வரைக்கும் பவந்தியே மனோ புத்ரா, தேவர்கள் எல்லாம் அந்தந்த மன்வந்தர காலம் முழுக்க இருப்பா. ஆனால் ஏ மனோ புத்திராக யாவன் மன்வந்தரம் துதை, அவ அந்த மனுவினுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த 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 மனுவினுடைய காலத்துக்கு மாத்திரம்தான் இருப்பார்கள். ரிஷிகள் நித்தியமா இருந்து சொர்க்கலோகத்துல வந்து வேதத்தை எல்லாம் கொடுத்துட்டு போகிறார்கள். கிருத்தே யாகத்தினுடையதான அதே மாதிரி வேதத்தினுடையதான லோகம் வரும் பொழுதெல்லாம் அந்த ரிஷிகள் வந்து உபதேசிக்கிறார்கள். அதை தவிர மனுவினுடைய பிள்ளைகளை இது அந்த மனு புத்திரர்களுக்கெல்லாம் காலம் எவ்வளோ அப்படின்னார், யாவன் மன்வந்தரம், அட் த மோஸ்ட் அந்த மன்வந்தரம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு. ததன்வயோத்பவைச்சைவ தாவத் பூ பரிபால்யத்தே, அவனுடைய வம்சத்துல வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களாலே பூமி பரிபாலிக்கப்படுகின்றது. மனு சப்தரிஷயோ தேவா பூபாலாஷ்ட மனோசுதாக மன்வந்தரே பவந்தே தே சாக பார்த்திவ, மன்வந்தரே பவந்தே தே சாக வைகாதிகாரிணः சக்கரச்சைவாதிகாரிணா. ஒரே புஸ்தகத்துல சரியாவே இருக்கும். மனு சப்தரிஷயோ தேவா பூபாலாஷ்ட மனோசுதாக, மனுக்கள் தேவர்கள் இந்திரன் அந்த மனுவினுடைய பிள்ளைகளான ராஜாக்கள் மனோசுதாக மன்வந்தரே பவந்தேதே சக்கரச்சைவாதிகாரிணாக. சக்கரன் தான் மாறின்னு இருக்கான். அந்த சக்கரனினுடைய அதிகாரிகள் இவர்கள் எல்லாம் அந்தந்த மன்வந்தர காலம் வரைக்கும் இருக்கிறார்கள். சதுர்தசபிரேதைஸ்து கதைர் மன்வந்தரைர் த்விஜ, இதுவரைக்கும் கழிந்திருக்கக்கூடியதான 14 மன்வந்தரங்கள்ல சதுர்தசபிரேதைஸ்து கதைர் மன்வந்தரைர் த்விஜ சஹஸ்ரயுக பர்யந்த கல்போ நிசேஷ உச்சதே. இந்த 14 மனுக்களும் போய் சஹஸ்ரயுக பர்யந்த பல ஆண்டுகளுக்குடைய முடிவுல அதுக்கு கல்பாக ஒரு கல்பம் அப்படின்னு வெறும் கணக்குல எல்லாம் வரக்கூடாது. என்னன்னா சதுர்யுகமும் ஒரு இது வந்த உடனே சதுர்தசபிரேதைஸ்து அந்த 14 மன்வந்தரங்களும் கழிந்த பிறகு எந்த ஒரு சஹஸ்ர குண பர்யந்த கல்போ நிசேஷ உச்சதே, அது கல்பகாலம் அப்படின்னு ஏற்கனவே போயிருக்க கூடியதான மன்வந்தரங்களோட கூட இந்த 14 மனுக்களினுடையதான காலம் முழுக்க இருந்ததுன்னா அது பிரம்மாவினுடைய ஒரு தினம் அப்படின்னு ஆகிறதான். தாவத் பிரமாணாச்ச நிஷா ததோ பவதி சத்தமா, பகல் எப்படி இருக்குமோ அந்த வேளைகள்ல அந்த மாதிரியே ராத்திரியும் இருக்கின்றது. சஹஸ்ரயுக பர்யந்த கல்போ நிசேஷ உச்சதே தாவத் பிரமாணாச்ச நிஷா ததோ பவதி சத்தம பிரம்மஸ்வரூ பிரம்மதூப ரூபதரஸ்யேதே சேஷாஹ வம்பு சம்ப்ளவே. சேஷன் ஆதிசேஷனாகிறதான பாம்பு படுக்கையிலே எம்பெருமான் படுத்திருக்கின்றான் பிரம்ம ரூபனாக இருந்து கொண்டு. எல்லாம் ஒரு பிரளய காலம் ஆன பிறகு, எப்போ அப்படின்னா 14 யுகங்களும் ஆன பிறகு, ஒரு பிரளயம் வந்த பிறகு பிரம்ம தனுவை எடுத்துக்கிட்டு கொண்டு எம்பெருமானே மறுபடியும் சேஷாகி பாம்பாகிற படுக்கையில படுத்திருப்பவனே எழுந்து கொண்டு லோகத்தை ரட்சணம் பண்றான். திரைலோக்கியம் அகிலம் கிரஸ்த்வா பகவான் ஆதிகிருத் விபூஹு. அந்த எம்பெருமான் இந்த 14 லோகங்களையும் தனக்குள்ளே உலகமுண்ட பெருவாயனாக அதை வாங்கிண்டு ஸ்வமாயா சம்ஸ்திதோ விப்ர சர்வபூதோ ஜனார்தனாக, அவைகளை தன்னிடத்திலே வாங்கிக்கிறான். தன்னுடைய மாயையினாலே சர்வபூதஸ்தனான எம்பெருமான்.
ததः பிரபுத்தோ பகவான் யதா பூர்வம் ததா புனः. முதல்ல சொன்ன மாதிரி மறுபடியும் அந்த ஒரு காலத்துல அவனுக்கு தோன்றது, அவன் எழுந்துக்கிறான். எழுந்துட்டு அவன் வராகனா வரான், பிராட்டியை எடுத்துட்டு வரான், தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்றா, ஜனலோகத்துல இருக்கிற வாழ்கிறதெல்லாம் நம்ம கீழே பார்த்தோம். அந்த மாதிரி மறுபடியும் அடுத்த ஒரு ஒரு சைக்கிள் வர ஆரம்பிக்கிறது. ததः பிரபுத்தோ பகவான் யதா பூர்வம் ததா புனः சிருஷ்டிம் கரோத்யவ்யயாத்மா கல்பே கல்பே ரஜோ குணாः. ஒவ்வொரு கல்பத்திலேயும் எம்பெருமான் சிருஷ்டியை பண்ணுகின்றான். சிருஷ்டியை பண்ணணும்னா அவனுக்கு கொஞ்சம் போற ஒரு ரஜோ குணம் இருக்கணும். அந்த ரஜோ குணத்தோட பிரம்மா படைக்கின்றான். பிரம்மாவாக ரஜோகுணத்தோட இருந்து படைக்கிறான் எம்பெருமானே. மனவோ பூபுஜேந்திராஹ தேவா சப்தர்ஷயஸ்ததா. மனுவினுடைய பிள்ளைகளான ராஜாக்கள், அவர்களுக்கு உபகாரமா இருக்கக்கூடியதான மந்திரிகளாக இருக்கக்கூடியதான ரிஷிகள், மந்திரிகள்னா என்ன அர்த்தம், கேட்டா சொல்லுவா, அந்த மாதிரியானவர்கள், இந்திரனுடையதான தேவதைகள், இவ எல்லாருமே சாத்விகோம்ச ஸ்திதிகராக ஜகதோ த்விஜசத்தமா. பெருமாளினுடைய சாத்விக அம்சம், ஸ்திதிகராக லோகத்தினுடைய இருப்புக்கு சொல்ல உபகாரம் பண்ணக்கூடியவர்கள். சதுர்யுகே பியசௌ விஷ்ணு ஸ்திதி வியாபார லட்சணாக. இந்த 14 சதுர்யுகங்களிலேயும் கூட எம்பெருமான் ஸ்திதி வியாபார லட்சணாக, ஸ்திதி லட்சணன் அப்படின்னா லோகத்தை ரட்சணம் பண்றதுங்கிற காரியத்தை பண்ணுபவனாய், யுக வியவஸ்தாம் குருதே யதா மைத்ரேய தச்ருணு. எப்படி அவன் யுக வியவஸ்தைய பண்றான் அப்படிங்கறத நான் சொல்றேன். அப்ப அதுக்கு வேற ரூபம் எடுத்துக்கிறான். இது இந்த சதுர்யுகமும் ஆன பிறகு இது இன்ன யுகம் அப்படிங்கறத எப்படி பண்றான் அப்படிங்கறத சொல்றேன் கேளு. கிருதே யுகே பரஞானம் கபிலாதி ஸ்வரூபதிருக்கு. கிருதயுகத்துல கபிலன்கிறதான பெயரை கொண்டு எம்பெருமான் ஞானத்தை கொடுக்கிறான். ததாதி சர்வபூதாத்மா சர்வபூத ஹிதேரதாக. எல்லாருக்கும் நன்மையை பயக்கணுங்கிறதாக பண்ணுகின்றான் எம்பெருமான். சக்கரவர்த்தி ஸ்வரூபேண திரேதாயாம் அபிச பிரபு. அதே எம்பெருமான் சக்கரவர்த்தியாக எழுந்தருளுகின்றான் திரேதால. திருஷ்டானாம் நிகிரகம் குர்வன் பரிபாதி ஜகத்ரயம். துஷ்டர்களினுடையதான நிகிரகத்தை பண்ணிட்டு லோகத்தினுடைய ரட்சணத்தை பண்ணுகின்றான். 2வதுல. 3வதுல அதாவது திரேதாயுகத்துல அதாவது சக்கரவர்த்தினாக்க ராமன் முதலியதான ரூபத்துல. அடுத்தது வேதமேகம் சதுர்வேதம் கிருத்வா சாகாசதைர் விபுஹு கரோதி பேதம் கிருத்வா சாகாசதைர் விபுஹு கரோதி பகுலம் பூஜோ வேதவியாசஸ்வரூபதிருக்கு. பெருமாள் திரேதாயுகத்துல துவாபர யுகத்துல வேதவியாசங்கிறதான ரூபத்துல ஒரே வேதம் பல இடங்கள்ல பல சாக்கைகளா பிரிஞ்சிருக்க கூடியத சரியாக அவைகளை விபாகம் பண்ணி கொடுத்து அனுகிரகம் பண்ணுகின்றான். வேதாம்ஸ்து துவாபரேவ்யஸ்ய கலேரந்தே புனர்ஹரிஹி கல்கி ஸ்வரூபி துர்விருத்தான் மார்கே ஸ்தாபயதி பிரபுஹு. பெருமாள் 4வது கல்கி யுகத்திலே கலியில கடைசியில கல்கியாக அவதரித்து துர்விருத்தர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களை சாசனம் பண்றான். ஏவம் ஏதத் ஜகத் சர்வம் சஸ்வத் பாதி கரோதி ச ஹந்தி சாந்தே ப்யனந்தாத்மா நாஸ்த்யஸ்மாத் வ்யதிரேகியத். இப்படி இந்த லோகத்தை உருவாக்கி காப்பாற்றி கடைசியில அதை அழிக்கவும் அழித்து பண்ணக்கூடியதான ஒரே அனந்தனாகிறதான எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்றார். ஒவ்வொரு வேளையிலையும் ஒவ்வொரு ரூபத்துல அவன் ரட்சிக்கின்றான். ராஜாக்களாயிருந்து ரட்சிக்கின்றான், மனுவாயிருந்து ரட்சிக்கின்றான், சூரியனாயிருந்து ரட்சிக்கின்றான், இந்திரர்களாயிருந்து ரட்சிக்கின்றான். தானே அது எல்லாத்தையும் பண்றான். பூதம் பவ்யம் பவிஷ்யம் ச சர்வபூதான் மகாத்மனः ததத்ரான்யத்ரவா விப்ரசத்பாவः கதிதஸ்தவா. பூதம் பவ்யம் பவிஷ்யம், இருந்தது இருப்பது இருக்க போகிறது எல்லாமே சர்வபூதான் மகாத்மனாக ததத்ரான்யத்ரவா விப்ர, இங்கேயோ வெளியிலேயோ எதுவா இருந்தாலுமே கூட அது சத்பாவ கதிதஸ்தவா, எம்பெருமானுடைய சத்பாவம் தான். எம்பெருமான் அந்த ரூபத்திலே இருக்கான் அப்படிங்கிறதாக ஆச்சு.
மன்வந்தராண்யசேஷாணி கதிதானி மயா தவ மன்வந்தராதிபாச்சைவ கிமன்யத் கதயாமி தே. மன்வந்தரங்கள், மன்வந்தரத்தினுடையதான புத்திரர்களா இருந்து ராஜாவை பரிபாலனம் பண்ணக்கூடியவர்கள், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டது. வேற உனக்கு என்ன சொல்லணும் கேளுன்னு சொல்லி இந்த இந்த அம்சத்தை, இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இந்த அத்தியாயத்துல மேல இருக்கக்கூடிய 7 மனுக்கள், அதுல இந்த மனுவினுடையதானவன், இந்த மனு சூரியனினுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனால சூரியனுக்கு 2 மனைவிகள். அதுல முதல் மனைவியினுடையதான பிள்ளை சம்யாவினுடைய பிள்ளை இந்த மனுங்கிறத சொல்லி, அந்த சம்யா இவளை வைத்து விட்டு சாயாங்கிறவளை தன்னுடைய ஸ்தானத்துல வைத்து விட்டு அவள் போயிட்டாள். அது அவளுக்கு சொல்லாமல் போயிட்டாள். அதனால இவதான்னு நினைச்சுட்டு சூரியனும் யமனும் இருக்கா. யமன் புத்திரன், சூரியன் ஆத்துக்கார், இவ 2 பேரும் இருக்கிற பொழுது அவள் மூலமாக அவனுக்கு சனி ஒரு மனு, அதே மாதிரி தப்திங்கிறதான நதி வந்தாள். அந்த 2வது பையனும் மனு ஆனான். அதனால அவனுக்கு சவர்ண மனு, இவனுக்கு வைவசத மனு, அவனுக்கு சவர்ண மனுன்னு பெயர். அதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடியவர்கள் தக்ஷசாவர்ண மனு, பிரம்மசாவர்ணி மனு, தர்மசாவர்ணி மனு, ருச்சின்னு ஒருத்தர், இந்த ருச்சிக்கு அப்புறமா பௌமர்னு ஒருத்தர். இந்த 7 பேர் இனிமே வரக்கூடியவர்கள். அவளினுடைய காலத்துல இருக்கக்கூடியதான சப்த ரிஷிகள், தேவர் கூட்டங்கள், அவளுக்கு காலத்துல இருக்கக்கூடிய இந்திரன் சொல்லி, அவளினுடைய பிள்ளைகள் யாரு அப்படின்னு சொல்லி, இந்த 4 இந்த இது எல்லாமே யுக பர்யந்தமாக 4 யுகங்களை கொண்டிருக்கக்கூடியதான பிரம்மாவினுடைய காலாந்தம் வரைக்கும் இருக்கக்கூடியது. பிரம்மாவினுடையதான ஒரு பகல் வேளையா இருக்கக்கூடியதான இந்த மனுவினுடையதான காலம். அந்த மனுவினுடையதான காலத்துல எல்லாம் எம்பெருமான் 4 யுகங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு யுகத்திலேயும் எம்பெருமான் உள்ளுக்குள்ள வந்து என்னவா பண்றான்? அவனேதான் மனுவா இருக்கான். அவனே அந்த அந்த மனுவுக்குள்ளேதான 4 யுகங்கள் இருக்கு பாருங்க, மனுவினுடைய காலத்துக்குள்ள. அதுல அவனே முதல் மனுவாக இருக்க, முதல் கிருதயுகத்துல கபிலனாக அவதரிக்கிறான். 2வது சக்கரவர்த்தியாக அவதரிக்கிறான். 3வது வியாசனாக அவதரிக்கிறான். கல்கியாக அவதரிக்கிறான். 4 காலங்கள்லேயும் அவன் இந்த லோகத்தினுடையதான ஸ்திதியை இப்படியெல்லாம் பண்ணுகின்றான், ரட்சிக்கின்றான், காப்பாற்றுகின்றான், உற்பத்தி பண்ணுகின்றான்ங்கிறதாக சொல்லி மனு புத்திரர்களினுடையதான காலத்தை சொல்லி, அப்பா உனக்கு நான் இதெல்லாம் சொல்லேன், இதுக்கு மேல என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே நீர் வேதவியாசர் வேதத்தை எல்லாம் பிரிச்சாருன்னு சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லணும். அப்ப வேதவியாசர்னு சொன்னா உடனே நம்மளுக்கு அவர் பண்ணி இருக்கக்கூடியதான சூத்திராதிகள், அதனால பிரம்மசூத்திரம், பிரம்மத்தை பத்தியதான ஞானம் வரும். அதை பற்றி எல்லாம் சொல்லணும்னு பிரார்த்திக்கிறார். அதை அடுத்த வாரம் சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. हरे स्वामी, धन्यवाद।